தாலா முஃமின் புத்துணர்வு பெற வேண்டும், இபாதத்துக்காக தன்னை ஒதுக்க வேண்டும் என்பதுக்காக சிறந்த காலங்களை வைத்துக் கொள்வார். அதுல ஒன்றுதான் இந்த 10 நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலையின் மீது சத்தியமாக, அதே போன்று 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இதுக்கு சொல்லப்பட்ட சிறந்த தஃசீர் பெரும்பான்மையான உலமாக்களுடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற எல்லா அறிஞர்களுடைய கருத்து இது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்களிலே அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் கூறுவார்கள் என்று கூறுவது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். ஏன் இது சிறப்பு மிக்க நாட்கள் என்று சொன்னால், இபாதத்துடைய எல்லா வகையான இபாதத்தும் ஒன்று சேரக்கூடிய 10 நாட்களாக இருக்கின்றது. என்னது? அதுல முக்கியமாக நோன்பு இருக்கின்றது, அரஃபாவுடைய நோன்பு வரும். அதே போன்று உங்களுக்கு விரும்பிய அளவு, அதாவது இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல வேண்டிய மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், நோன்பு பிடிக்கலாம். முதல் நாளிலே இருந்து நோன்பு பிடிப்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக அரஃபாண்டு பிடிப்பது, அதனால் உங்களுக்கு ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஹதீஸிலே கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று ஹஜ் இருக்கின்றது, அதே போன்று சதகா. இப்படி தலையாய அந்த 5 ருக்குன்களும், இஸ்லாத்துடைய 5 அடிப்படையும் கொண்ட அந்த இபாதத்துகள் இருக்கின்ற ஒரே பீரியட், ஒரே ஒரு காலம் இந்த அஷ்ரு துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹி அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதிஹில் அஷ்ர் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத்துகள் செய்வது, அடியார்கள் இபாதத்துகள் செய்வது மிகவும் விருப்பமான காலம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அப்ப சஹாபாக்கள் இருக்கின்ற வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதை விடவும் சிறந்ததா என்று கேட்ட நேரத்திலே ஆம், அதை விடவும் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த 10 நாட்கள்லையும் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு விருப்பமானது. அப்ப ரசூலுல்லாஹ் கூறினார்கள், ஒருத்தரை தவிர, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்வதற்காக தன்னுடைய சொத்து, தன்னை தியாகம் செய்து கொண்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து நிற்கின்றாரோ அவரை தவிர என்று அந்த ஒரு எக்ஸெப்ஷனை, அந்த ஒரு விதிவிலக்கை மட்டும் தான் வைத்தார்களே தவிர மற்ற எல்லா இபாதத்துகளை விடவும் சிறந்ததுதான் இந்த 10 நாட்கள்ல இபாதத் செய்வது. எனவே இது ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இந்த 10 நாட்கள் சிறந்ததா அல்லது ரமதானுடைய இறுதி 10 நாட்களும் சிறந்ததா கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கூறின கருத்து என்னன்னு சொன்னால், இரவுகளிலே ரமதானுடைய 10 நாட்கள், இறுதி 10 நாட்கள் சிறந்தது. பகல் பொழுதுகளிலே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்தது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். இயன்றளவு நாங்கள் ஒரு தியாகம் செய்து, கஷ்டம் தான் நோன்பு பிடிப்பது இந்த சூடு காலங்களை வேலைகளுடன், இயன்றளவு நோன்பு பிடித்துக் கொள்வது. அதிலும் இன்னும் விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இபாதத் என்னன்னு சொன்னால் விக்ர் செய்வது. அந்த விக்ர்களிலே முக்கியமாக தக்பீர் சொல்வது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கின்றது, அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களும் வந்துவிட்டால் சூக், மார்க்கெட் பகுதிகளிலே சென்று சத்தம் போட்டு தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இதை அடிக்கடி சொல்வது, எங்களுக்கு ஞாபகம் வர நேரம் எல்லாம் சொல்லுவது. இதுதான் மிகவும் சிறந்த ஒரு இபாதத்தாக. அந்த தக்பீர் 2 வகையான தக்பீர் இருக்கின்றது இதிலே. தக்பீர் முத்லக், தக்பீர் முக்கையதன். தக்பீர் முத்லக் என்று சொல்வது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டதிலே இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய, அதாவது 13வது நாள் அசர் மகரிப் வரைக்கும் இந்த தக்பீரை பொதுவாக எல்லா இடத்திலேயும் யாரும் எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். இன்னொன்று இருக்கிற தக்பீர் முக்கையத் என்று சொல்லி. தக்பீர் முக்கையத் என்று சொன்னால், துல்ஹிஜ்ஜாவுடைய ஹாஜிகள் அல்லாதவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த பெருநாள் தினத்தன்று ஃபஜ்ர் தொழுகை இருக்கின்றது, பெருநாளை போறதுக்கு முன்னால அந்த ஃபஜ்ருடைய நேரம், அதாவது அந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் பின்னால் இருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தக்பீர் சொல்வது
முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கின்றது. தக்பீர் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய அசருடைய நேரம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலேயும் தக்பீர் சொல்வது. ஹாஜிகள் பெருநாள் தினத்து துஹரிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த தக்பீரை சொல்லுவார்கள் 13வது தினம் வரைக்கும். எனவே தக்பீரை அதிகமான முறையில் நாங்கள் செய்து கொள்வது ஏனைய இபாதத்துக்கள், அது குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ர் செய்வதாக இருக்கலாம், சதக்கா செய்வதாக, எந்த அமலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, பன்மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூமியிலே கழிப்பதற்கான பாக்கியத்தை தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களை சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவோம். இதை ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்தி இந்த 10 நாட்களில் இயன்ற அளவு மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இயன்ற அளவு இபாதத்திலே நான் கழிப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அதிலே நானும் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.